ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்காமல் நம்ம செய்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது அதுக்கான டைமிங்கிறது கரெக்டாக அமைஞ்சாலே போதும். அது எதையும் நம்ம பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இருந்தனாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம எதையும் இது பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அதுக்காக அவர் யோசித்த விதங்கள்ங்கிறது நம்மளுக்கு சரியான இதுக்கான ஒரு டைமிங்கிறது இருக்காது மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னோடனே சரி விடுங்க, இதுக்கப்புறம் நம்ம எதையும் நம்ம பேசி பயனில்லை அப்படின்னு தெரிஞ்சு வச்சு பேசுகிறனால ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பேசுகிறனால எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவு தான். அப்படின்னோடனே சரி, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். சில இதை நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைங்கிறத நம்ம பழகிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் போகும். அதை தவிர நம்மளுக்கு வேறு ஒன்றும் நம்மளுக்கு பிரதிபலன் கிடையாது. நம்மளுக்கு ஒரு விஷயத்த சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதை சாதாரணமாக இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு எதுவும் இது பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணி பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு நம்ம எதையாச்சும் ஒன்று இது பண்ண வேண்டியதான். அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது. முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு இது பண்ணுறதுனா என்ன தான் பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகளில் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதுதான் நம்ம இது பண்ணணும். அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, பண்ணது செய்யுது. அதுக்கான நம்ம வேலைகளை வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போகணும், செய்யணுங்கிறத தான் நான் இது பண்ணுறேன். அப்படின்னோடனே அதெல்லாம் முடிஞ்ச இதை நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கும், பண்ணும், செய்யும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அப்படின்னோடனே பார்ப்போம், பண்ணுவோம். ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு சரியான இதை பங்களிப்பாக இருக்கும். அந்த பங்களிப்பை நம்மளால் இது பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எதையும் இது பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. முடிஞ்சதா நம்மளால் முடிஞ்சதை நம்ம முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்தனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அடுத்த நாளே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சது நான் விஷயத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா, அந்த இதை நம்மளுக்கு முயற்சிகளை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு எதையுமே முழு மனதா எதையுமே பண்ணோம்னாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு பண்ணிட்டு செஞ்சுட்டு ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லாமல் இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு என்னால் இது பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம சரியான ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறோமா, செய்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முழு மனசாக நம்ம இது பண்ணணும். அப்போ தான் நம்மளாலேயும் ஒரு இதை ஓவர் கம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்க முடியும், செய்ய முடியும். அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம ஓவர் கம் பண்ணுறோன்னா எதை எதை விஷயத்த ஓவர் கம் பண்ணணுமோ அதை அதை தான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னோடனே அதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் உண்மை தான், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் அதை தான் எடுத்துக்கிட்டு விஷயத்த ஒரு நியாயமாக பேசுகிறதா இருக்கட்டும், பண்ணுறதா இருக்கட்டும், அதை நம்ம இது பண்ணோம்னாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு அது சரியான ஒரு பக்குவப்படாமல் இருக்கும். அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ இதாக ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்படின்னோடனே சரி பார்ப்போம், பண்ணுவோம். எதாக இருந்தாலும் நம்ம முயற்சிகளை கைவிடாமல் அதாவது இருக்கிறதுக்கான நிலைமையை நம்ம இருந்தனாலே முயற்சிகளை நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எப்போதுமே இதே மாதிரி தான் நீ சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் முயற்சி எடுக்கிறியா என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஏதோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர அதெல்லாம் எடுத்த பாடு கிடையாது. அப்படின்னோடனே சரி சரி ஏதோ சொல்கிறீங்க, நானும் கேட்குறேன் அப்படின்ட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். அப்படின்னோடனே அதெல்லாம் விடுப்பா, விட்டுட்டு நீ வேலையை பாரு. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அதை நம்ம இது பண்ண வேண்டியதான். அப்படின்னோடனே சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. எதாக இருந்தாலும் நான்
பார்ப்போம் எதாக இருந்தாலும் என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, சரி சரி நான் அதெல்லாம் பேசிட்டுலாம் பண்ணலை, நீங்கள் அதையே நினச்சி